நீங்கள் நினைக்கிறத ஹிந்தியில் பேசணுமா, இல்லை நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லித்தர போகிறேன், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது தானே ஹிந்தியில் பேசணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி இன் 30 days அப்படின்ற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட Day 1 வீடியோவில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் யூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு டைரி பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிக்கிறீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த 30th day நீங்களும் ஹிந்தியில் பேசலாம். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்போக்கன் ஹிந்தி இன் 30 days வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். Come on, let's get into the video. நான் அப்படின்ற இந்த சொல்லுக்குரிய ஹிந்தி வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை மைம் அப்படின்னு சொல்லணும். ஸ்போக்கன் ஹிந்தியில் மே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மே அதாவது நான் அப்படின்ற வேர்டு வச்சு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே ஹூ அப்படின்னு சொல்லணும். மே ஹூ. ஒரு இன்டர்வியூலையோ இல்லை நம்ம ஒருத்தவங்கள புதுசாக சந்திக்கிறதுல அவங்ககிட்ட நம்மளே அறிமுகப்படுத்திப்போம் இல்லையா? அதாவது நான் தேவி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை ஹிந்தியில் மே தேவி ஹூ அப்படின்னு சொல்லணும். மே தேவி ஹூ, ஐ ஆம் தேவி. நான் வீட்டில் இருக்கேன். இது ஹிந்தியில் மே கர் மே ஹூ அப்படின்னு சொல்லணும். மே கர் மே ஹூ, ஐ ஆம் இன் த ஹோம். மே அப்படின்னா நான், கர் மே அப்படின்னா வீட்டில், ஹூ அப்படின்றது இருக்கிறேன் அப்படின்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு. நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை ஹிந்தியில் மே காம் பர் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே காம் பர் ஹூ. காம் அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காம் பர் ஹூ. மே காம் பர் ஹூ, ஐ ஆம் அட் த ஒர்க். நான் பிஸியாக இருக்கேன், அதாவது நான் ரொம்ப வேலையில் இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஹிந்தியில் மே வியஸ்த் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே வியஸ்த் ஹூ. வியஸ்த் அப்படின்றது பிஸி அப்படின்ற வேர்டுக்கு யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்டு. மே வியஸ்த் ஹூ, ஐ ஆம் பிஸி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வேர்டு நீ அப்படின்றதுக்கு ஹிந்தியில் தும் அப்படின்னு சொல்லுவோம். தும். இந்த வேர்டு யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு தும் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கைசே ஹோ. கைசே அப்படின்னா எப்படி அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்டு, ஒரு கொஸ்டின் வேர்டு. தும் கைசே ஹோ, ஹவ் ஆர் யூ. தும் கைசே ஹோ. நீ எப்படி இருக்கன்றத ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறோம் அப்படின்றப்ப இந்த கைசே அப்படின்றது கைசி அப்படின்னு மாறும். தும் கைசி ஹோ. தும் கைசி ஹோ. நீ எப்படி இருக்க. நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கேட்கறதுல கைசி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். நீ யார் அப்படின்னு கேட்குறதுக்கு தும் கௌன் ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கௌன் ஹோ. தும் அப்படின்னா நீ, கௌன் அப்படின்னா யார் அப்படின்றதுக்குரிய ஹிந்தி வேர்டு. தும் கௌன் ஹோ, ஹூ ஆர் யூ. நீ எங்கே இருக்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க. இதை ஹிந்தியில் தும் கஹா ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கஹா ஹோ. தும் அப்படின்னா நீ, கஹாங் அப்படின்னா எங்கே அப்படின்றதுக்குரிய கொஸ்டின் வேர்டு கஹாங். தும் கஹா ஹோ, வேர் ஆர் யூ. நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லணும். இதை தும் சுந்தர் ஹோ அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லணும். தும் சுந்தர் ஹோ. தும் அப்படின்னா நீ, சுந்தர் அப்படின்னா பியூட்டிஃபுல், அழகு அப்படின்றதுக்குரிய ஹிந்தி வேர்டு. தும் சுந்தர் ஹோ, யூ ஆர் பியூட்டிஃபுல். நீ அன்பானவன் அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தியில் தும் பியாரே ஹோ அப்படின்னு சொல்லணும்.
தும் பியாரே ஹோ. தும் அப்படின்னா நீ, பியாரே அப்படின்றது அன்பு அப்படின்றதுக்கு, லவ் அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வேர்டு. அன்பானவன், தும் பியாரே ஹோ. இது ஒரு கேர்ள் சொல்லத்தில் தும் பியாரி ஹோ அப்படின்னு சொல்லணும். யூ ஆர் லவ்வபிள். அடுத்து நம்ம பார்க்குற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இவள் இதுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஏ. ஏ இதை வந்து யஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பட் பேசுறதுல ஏ அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஏ அப்படின்னா இவன் இவள் இது, ஹீ ஷீ இட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. இவள் ராதா அப்படின்னு சொல்லணும். இது ஹிந்தியில் ஏ ராதா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ ராதா ஹே. ஷீ இஸ் ராதா. இவன் ராஜா. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இது மரம். இதை ஹிந்தியில் ஏ பேடு ஹே அப்படின்னு சொல்லணும். பேடு அப்படின்னா ட்ரீ. ஏ பேடு ஹே, திஸ் இஸ் அ ட்ரீ, அதர்வைஸ் இட் இஸ் அ ட்ரீ. இப்போ நம்ம அவன் அவள் அது அப்படின்றதுக்கு என்ன ஹிந்தி வேர்டு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோ. ஆக்சுவலாக இதை வந்து வஹ் அப்படின்னு சொல்லி சொல்லணும், பட் பேச்சு வழக்கில் ஸ்போக்கன் அப்படின்னு வரத்தில் இதை வோ அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் வோ கியா ஹே அப்படின்னு கேட்கணும். வோ கியா ஹே. கியா அப்படின்றது கொஸ்டின் வேர்டு. கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். வோ கியா ஹே, வாட் இஸ் தேட். அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கணும். இது ஹிந்தியில் வோ கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். வோ கஹா ஹே. கஹாங் அப்படின்னா வேர் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்டு. கஹா அப்படின்றது கொஸ்டின் வேர்டு. வோ கஹா ஹே, வேர் இஸ் ஹீ. வோன்ற வேர்டு அவன் அவள் அது மூணுக்குமே வரும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த வோ கஹா ஹே அவன் எங்கே இருக்கான் அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், அவா எங்கே இருக்கா அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், அது எங்கே இருக்குது அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அவன் வீட்டில் இருக்கான். இது ஹிந்தியில் வோ கர் மே ஹே அப்படின்னு சொல்லணும். வோ கர் மே ஹே. கர் அப்படின்னா வீடு. இந்த மே அப்படின்ற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தமிழில் இல் இல்லை ல அப்படின்னு வர இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம். வீட்டில், இல்லை பேச்சு வழக்கில் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மே யூஸ் பண்ணணும். வோ கர் மே ஹே, ஹீ இஸ் இன் த ஹோம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து இவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஏ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஏ அப்படின்னா இவர்கள். இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதை ஹிந்தியில் ஏ குஷ் ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ குஷ் ஹே. இந்த ஹே சொல்லத்தில் லைட்டாக ஒரு இங் சவுண்டு கேட்கும். ஏன்னா இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதாவது நிறையா பேரை நம்ம குறிக்கிறனால ஹே அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஏ குஷ் ஹே, தே ஆர் ஹாப்பி. இவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள். இது ஹிந்தியில் ஏ மைதான் மே ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ அப்படின்னா இவர்கள், மைதான் அப்படின்னா மைதானம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறதுக்குரிய ஹிந்தி வேர்டு தான் மைதான். மேன்றது மைதானத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காண்டி அந்த மே ஆட் பண்ணுறோம். மைதான் மே ஹேங். ஏ மைதான் மே ஹேங், தே ஆர் இன் த கிரவுண்ட். இவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். இதை ஹிந்தியில் ஏ சென்னை மே ஹேங் அப்படின்னு சொல்லணும். ஏ சென்னை மே ஹேங். ஏ அப்படின்னா இவர்கள், அந்த சென்னையில் அப்படின்றதுக்கு சென்னை மே அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஏ சென்னை மே ஹேங், தே ஆர் இன் சென்னை. இவர்கள் நண்பர்களுடன் இருக்கிறார்கள். இதை ஹிந்தியில் ஏ தோஸ்தோ கே சாத் ஹேங் அப்படின்னு சொல்லணும். ஏ தோஸ்தோ கே சாத் ஹேங். ஏ அப்படின்னா இவர்கள், தோஸ்தோங் அப்படின்னா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்ட். கே சாத் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஏ தோஸ்தோ கே சாத் ஹேங் அப்படின்னா தே ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வேர்டு என்ன அப்படின்னா அவர்கள் அப்படின்றதுக்குரிய ஹிந்தி வேர்டு வே. வே அப்படின்னா அவர்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏ. ஏ அப்படின்னா இவர்கள், இது வந்து அவர்கள். வே. அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் வே அத்தியாபக் ஹே அப்படின்னு சொல்லணும். வே அத்தியாபக் ஹேங். அத்தியாபக்கு பதிலாக ஷிக்ஷக் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம்.
ஷிக்ஷக் அப்படின்னாலும் டீச்சர் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வேன்ற வேர்டு ஒரு மரியாதை நிமித்தமாகவும் யூஸ் பண்ணலாம். அவர் அப்படின்னு சொல்லத்தில் நம்ம இந்த வே அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வே அத்தியாபக் ஹேங், ஹீ இஸ் அ டீச்சர். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இதை ஹிந்தியில் வே கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். வே கஹா ஹே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். வேர் ஆர் தே, அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். இது ஹிந்தியில் வே பாஹர் ஹேங் அப்படின்னு சொல்லணும். வே பாஹர் ஹேங், வே அப்படின்னா அவர்கள், பாஹர் அப்படின்னா வெளியே, வே பாஹர் ஹேங் அப்படின்னா அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். தே ஆர் அவுட் சைடு. பாஹர் அப்படின்றது அவுட் சைடு அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுற ஹிந்தி வேர்டு. நாங்கள் இல்லைன்னா நாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுற வேர்டு ஹம். ஹம் அப்படின்னா நாம் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் சொல்லணும்னா வி. நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இதே ஹிந்தியில் ஹம் ஹே அப்படின்னு சொல்லணும். ஹம் ஹே அப்படின்னா வி ஆர் ஹியர். ஹம் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம், ஹேனா இருக்கிறோம். நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதை ஹிந்தியில் ஹம் ஹேனா அப்படின்னு சொல்லணும். ஹம் ஹே நா, அதாவது நாங்கள் இருக்கோம்ல, அந்த நா அப்படின்றத அந்த நம்ம தமிழில் ல அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு ஹம் ஹே நா, வி ஆர் ஹியர் ரைட். அடுத்த வேர்டு நீங்கள் அப்படின்றதுக்குரிய ஹிந்தி வேர்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், யூ. நம்மளோட வயசு கூடினவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல இந்த வேர்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் ஆப் சிந்தா மத் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஆப் சிந்தா மத் கீஜியே. சிந்தா அப்படின்னா கவலை, வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல யூஸ் பண்ணுற வேர்டு சிந்தா. ஆப் சிந்தா மத் கீஜியே, யூ டோன்ட் வரி. நீங்கள் யாருன்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் ஆப் கௌன் ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப் கௌன் ஹேங். கௌன் அப்படின்னா யார் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கொஸ்டின் வேர்டு ஹிந்தியில். ஆப் கௌன் ஹேங், ஹூ ஆர் யூ. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட புது வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்றத பிரித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்றதுக்கு மே, நீ அப்படின்றதுக்கு தும், இவன் இவள் இது, இதுக்கு ஏ அப்படின்னு பார்த்துருக்கோம். அவன் அவள் அது, அதுக்கு ஓ. இவர் இவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ, அவர் அவர்கள்னு சொல்கிறதுக்கு வே. நாம் இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம். நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப். இந்த வார்த்தை இல்லாமல் நம்மளால் ஹிந்தி பேசவே முடியாது. இது எல்லாமே ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ். இதை உங்களோட நோட் புக் எடுத்து பென்னோ பென்சிலோ வச்சு நோட் பண்ணி தெரிஞ்சிக்கோங்க. இதை மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஹிந்தி பேச முடியும். கண்டிப்பாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. என்னெல்லாம் கொஸ்டின் வேர்ட்ஸ், அதாவது கேள்வி கேட்குறதுக்கு உபயோகப்படுத்துகிற சொற்கள் பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோன். கோன் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கஹாங். என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு கியா. எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு கைசே. அடுத்து நம்ம இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்துருக்கோம். சுந்தர் அப்படின்னா அழகு, பியாரே அப்படின்னா அன்பான, குஷ் அப்படின்னா மகிழ்ச்சி. அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை பற்றி நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, சீதா அழகாக இருக்கா. அந்த அழகு அப்படின்றது அவங்கள பற்றி சொல்கிறது. சீதா அறிவாக இருக்கா, அந்த அறிவுன்றது அவங்கள பற்றி சொல்கிறது, அந்த பெயரை பற்றி. இதை தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். வேர்ட்ஸுன்றது எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் பேசணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும். நம்ம பார்த்துருக்க வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர். கர் அப்படின்னா வீடு. காம். காம் வேலை. வியஸ்த். வியஸ்த் ஓய்வில்லாமல், பிஸி அப்படின்னு சொல்லுவோம். பேடு மரம். பேடு மரம். தோஸ்த். தோஸ்த் நண்பன்.
அத்தியாபக் ஷிக்ஷக். அத்தியாபக் ஷிக்ஷக் இது ரெண்டுமே ஆசிரியர் அப்படின்றத குறிக்கும். பாஹர் பாஹர் வெளியே. சிந்தா சிந்தா கவலை. மத் மத் ஒரு செயலை செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்றப்ப இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். கீஜியே கீஜியே அப்படின்னா செய்யுங்கள். ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ரொம்ப மரியாதையாக கேட்குறது. மைதான் மைதான் அப்படின்னா தமிழில் மைதானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்டு தான் மைதான். என்னங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஹிந்தியில் சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் அட்ஜெக்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கொஸ்டின் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறையா வொக்காபுலரியும் பார்த்துருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நான் உங்களை நம்புகிறேன். அதை கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஹிந்தி மே போலோ போலோ போல்தே ரஹோ.